எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வாழைப்பூ கூட்டு செஞ்சு காமிக்கிறேன். இது என்ன ரோஸ் பார்க்குறீங்களா? இது பால்கனியில் வச்சதில் ஃபஸ்ட்டு பண்ணி ரோஸ் பூத்துதுங்க. அப்புறம் செம்பருத்தி ரொம்ப நல்லா இருக்குல்ல கலரு. சரி, அதுக்காக உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக அதை காமிச்சேன். சரி, இப்போ பார்க்கலாம் வாங்க. எவ்வளோ பருப்பு 150 கிராம் பருப்பு நான் ஊற வச்சுருக்கேங்க. முக்காழாக்கு ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு வாழைப்பில் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்ததுனால உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் எப்படி ஆயணுன்றதை நான் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக என் வீடியோ பார்க்குறோம் எப்படி இதை க்ளீன் பண்ணி எடுக்கணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த நரம்பு எப்படி எடுக்கணுன்றதை காமிக்கிறேன். அந்த கருப்பு நரம்பும் அந்த உள்ளே இருக்க அந்த வெள்ளை இதுவையும் எடுத்துட்டிங்கன்னா இதை கிளியர் பண்ணிடலாம். இதை கடைசியாக உங்களுக்காக காமிக்கணும். சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே போட்டுடலாங்க, ப்ராப்ளமே இல்லை. சின்னதாக இருக்கிறதெல்லாம் நரம்பு எடுக்கணுன்னே இல்லை, ஃபுல்லாக அப்படியே போட்டுருங்க. பெருசாக இருக்கிறது மட்டும் அந்த நரம்பு எடுத்துகிட்டு போடணும். அதுதான் இது. ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக அதுதான் புதுசாக காமிக்கிறவங்களுக்கு மட்டும் அதை நான் எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா திருப்பி இது நம்ம காமிக்கிற மாதிரி நான் வாழைப்பூ ஆல்ரெடி வாழைப்பூ வடை போட்டேன், வாழைப்பூ பஜ்ஜி போட்டு, இது வாழைப்பூ கூட்டு. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்து இதை என்ன பண்ண, நம்ம கத்திரிக்கோல் வச்சு இல்லை அரையாமனை இல்லை கத்தி எதில் வேணாலும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் அது வேகும் இல்லையா, நம்ம குக்கரில் போட்டால் கூட. அப்புறம் அந்த கடைசியாக வர சின்னதாக வர கொஞ்சம் தடியாக இருக்கிறத வேண்டாம், கட் பண்ணி போட்டுடலாம். இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி வர்றதை அது போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் ரொம்ப தடியாக இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறோம், கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். எனக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கடைசியாக இருக்கிறதெல்லாம் மட்டும் எடுத்துருங்க கட் பண்ணி. இப்போ இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். நம்ம கூட்டுக்கு எப்படி பண்ணுவோம் அது. ஆனால் கூட்டுக்கு தக்காளி போட மாட்டோம், ஒரு தக்காளி போட்டுப்பாங்க. இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, துவர்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் 2 சின்ன சின்ன பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நான் அதெல்லாம் அரிஞ்சிட்டு உங்களுக்கு குக்கரில் ஈஸியாகவே செஞ்சலாம். இதை ஆஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது மட்டும்தான். கூட்டு ரொம்ப ஈஸி இல்லையா, குக்கரில் போட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துட்டு தாளித்து கொட்டிக்கலாம், அவ்வளோதான். நான் துவரம்பருப்பு ஆல்ரெடி குக்கரில் போட்டுட்டேன். அது கூட கட் பண்ண இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூ, அதுக்கு தேவையானது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2 பெரிய பச்சை மிளகாய். இது சின்னதாக தான், மீடியம் சைஸில் 3 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க, சரிங்களா? கூட கொத்தமல்லி வேறு. இது கறிவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இப்போ எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். கூட்டானா ரொம்ப ஈஸிங்க. இதை கட் பண்ணி எடுக்கிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதை கூட முன்னாடி நாளே நீங்கள் ஆஞ்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அலசிட்டு நீங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கொஞ்சம் புதிய கொத்தமல்லி போட்டிருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி, இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது இல்லாமல் பெருங்காய பொடியும் நம்ம போட்டுக்கணும். இதில் நம்ம பருப்பு துவரம்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசம். ஓகேவா? எல்லாம் கொஞ்சம் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ண சொல்ல இந்த மசாலா வேர்க்கல்ல பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மனம் வருது.
தண்ணி தேவையானது ஊற்றிக்கோங்க. இப்போது இது 4 விசில் விட்டு இறக்கலாம். ஏன்னா தோரம் பருப்புலேயே வேகணும் சீக்கிரம் வந்து விட்டுட்டு நம்ம அடுத்து தாளிக்கலாம். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுத்தம் சூப்பராக இருக்குது. இது கூட வந்து நீங்கள் அப்பளம் பொரிச்சு சாப்பிடலாம். வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வாழைப்பூனால கசப்பு தன்மை தெரியும் தான், ஆனால் நல்லாயிருக்கு. இதுக்கு கூட இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான்வெஜ் பிழங்க முட்டை தொக்கு எறா தொக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மனமாக இருக்கும், நல்லாயிருக்கு. இது வாழைப்பூ வந்து இன்சுலின் சுரக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து புரோட்டீன் ப்ளஸ்ஸு நார்ச்சத்து ரெண்டுமே உள்ளதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது வாழைப்பூ ரொம்ப. அதனால் இது வாரத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து எப்படியாவது செஞ்சு சாப்பிடுங்க. அதில் நான் வெரைட்டிஸாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்புறம் வயிறு புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். இதோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.